திருவண்ணாமலை தேரடி வீதியில் பல்வேறு மண்டை ஓடுகளுடன் நின்றிருந்த அகோரியின் காரால் பக்தர்கள் பதறியடித்து ஓடியிருக்கின்றனர். விசாரணைக்கு காவல் நிலையம் அழைத்து செல்ல முடிவெடுத்த போலீசாருக்கு அச்சத்தை காட்டிய அகோரியை என்ன செய்தார்கள்? திருவண்ணாமலை திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்வர். சம்பவத்தன்று வழக்கம் போல கோவிலின் கிரிவல பாதையில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. தேரடி வீதியில் சிவனை நினைத்து ஆன்மீக உணர்வோடு நடந்து சென்ற பக்தர்கள் திடீரென பீதியில் உறைந்து நின்றனர். தேரடி வீதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பல்வேறு மண்டை ஓடுகளுடன் கூடிய கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. நம்பர் பிளேட்டிற்கு பதிலாக அகோரி நாகசாதி என்று எழுதப்பட்டிருந்தது. இதனை கண்டு அச்சமடைந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். உடனே அங்கு சென்ற போலீசார் மண்டை ஓடுகளுடன் ஆங்காங்கே டேஞ்சர் என்று ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த காரை கண்டு ஒரு நிமிடம் மெர்சலாகினர். காரில் இருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டனர். இதைத் தொடர்ந்து 1 மணி நேரம் கழித்து நெற்றி நிறைய விபூதி, கழுத்து நிறைய ருத்ராட்ச கொட்டையுடன் அகோரி போன்று தோற்றமளித்த ஒருவர் காரின் உரிமையாளர் என கூறிக்கொண்டு அங்கு வந்தார். பார்த்ததும் ஒரு அகோரியை போன்றிருந்தது. அனைவரையும் அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியது. இதைத் தொடர்ந்து விசாரணைக்காக அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்த பொழுது, என் பெயர் கடவுள், நானே சிவன், பிரம்மா, விஷ்ணு என கூறிக்கொண்டு உடலில் உள்ள ஆடைகளை அவிழ்த்துக் கொண்டே காவல் நிலையத்திற்குள் வந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் நான் கடவுள் ஆரியாவை அச்சத்தோடு விசாரிப்பது போல காருக்குள்ளேயே வைத்து விசாரித்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியதில் அவர் ரிஷிகேஷ் பகுதியில் இருந்து திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனம் செய்ய வந்ததாகவும், கார் பார்க்கிங் செய்ய இடம் ஏதும் இல்லாததால் சாலையிலேயே நிறுத்திவிட்டு கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ததாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து போக்குவரத்து விதிமுறையை மீறியதாகவும் பொதுமக்களை அச்சுறுத்தியதாகவும் அகோரி மீது வழக்கு பதிவு செய்யாமல் 3000 ரூபாய் அபராதம் விதித்து அவரை அனுப்பி வைத்தனர். ரிஷிகேஷில் இருந்து வந்த அகோரி திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு தற்பொழுது காளகஸ்தி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அகோரி போன்ற தோற்றத்தில் போக்குவரத்து அதிகம் நிறைந்த பகுதியில் காரில் பல்வேறு மண்டை ஓடுகளையும் புகைப்படங்களையும் வைத்திருந்த நிகழ்வு திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.